போய் தூங்கு பார்வதி. குட் நைட். குட் நைட். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டோம்ல, நீ கிளம்பு. சரி. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சரிங்கம்மா, நான் கிளம்புறேம்மா. அப்பா வராரு. ஆதி, ஆதி ஒரு நிமிஷம். சொல்லுங்க சித்தி. என்ன ஆச்சு ஆதி? யார்கிட்டயோ பேச வந்துட்டு பேச முடியாம திரும்பி போற மாதிரி இருக்கு. ஆமா சித்தி, பாரதி கிட்ட பேசலாம் தான் வந்தேன், பேசிட்டேன். ஸோ அதான் கிளம்புறேன். பேசிட்டியா? எப்ப பேசுன, எப்படி பேசுன, எங்க? இப்படிதான் பேசினேன். நான் இவனுக்கு படம் காட்டலான்னு பார்த்தா இவன் எனக்கு படம் காட்டிட்டு போறான். ரெண்டு பேரையும். கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே. கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். பெரிய பி சுசிலா, பாட்டா பாடுற நீ. உன்னை எப்படி பாடா படுத்துறன்னு பாரு. கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். ஏய், என்னது? வனஜாமா குரல் மாதிரி இருக்கு. பிரமையா இருக்கும். எனக்கு என்ன? பிரம இல்லடி, உண்மைதான். அம்மா, நீங்க என்ன இங்க? ஆமா, உனக்கு டான்ஸ் காம்படிஷன் தானே? அப்புறம் என்னடி பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? சரி, அது என்ன கர்மமோ இருந்துட்டு போட்டோம். எனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு, வந்து வச்சு கொடுவா. என்னடி, காதுல வேலையா? கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே நிக்கிற. அடிச்சி வா. என்னதான் அகிலா அம்மா வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே, அம்மா வார்த்தையை மீறி நான் எப்படி வீட்டுக்குள்ள வந்து சமைக்க முடியும்? ஆடெங்கப்பா, அகிலா வார்த்தையை நீ மீற மாட்ட. அப்புறம் எதுக்குடி நேத்து வந்து சமைச்ச? நான் ஒன்னும் வந்து சமைக்கலையே. ஏய், சும்மா நடிக்காத. நேத்து நீ வீட்டுக்கு வந்து கிச்சன்ல அகிலாவுக்கு தூதுவளை ரசம் வச்சு கொடுத்திருக்க. அது மட்டும் இல்ல, உன் ஆசை ஆதிக்கும் அந்த அருணுக்கும் பிடிச்சதெல்லாம் ஸ்பெஷலா சமைச்சு வச்சுட்டு வந்திருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் அம்மா வார்த்தையை மீறி வீட்டுக்குள்ள எல்லாம் வர்றதில்ல. அப்படியா? அப்புறம் உன் மொபைல் மட்டும் எப்படி வந்தது? சொல்லுடி. திருட்டு மொழி முழிக்கிற. நீ அங்க வராம இதென்ன
இந்த ஆண்ட்ராய்ட் போன்ல அது இருக்கு இது இருக்குங்கறாங்களே, அந்த மாதிரி புதுசா கை கால் கூட முளைச்சு வந்து கிச்சன்ல ஏறி உட்காந்துக்குச்சோ? அது அது வந்து அகிலாமா இருமிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தூதுவளை ரசம் வைக்கிறதுக்காக தான் கிச்சனுக்கு வந்தேன். பெரிய அக்கறை தான். அகிலாவுக்கு வச்சு கொடுத்தல்ல, அதே மாதிரி இப்ப எனக்கு வந்து மீன் குழம்பு வச்சு கொடு. அம்மா, என்ன தொந்தரவு பண்ணாதீங்கம்மா. நான் போட்டியில கலந்துக்க டான்ஸ் பிராக்டிஸ் வேற பண்ணணும். என்ன விட்டுருங்கம்மா. அடடடடடடா. ஆஹா, நீங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி அப்படியே போட்டியில ஜெயிச்சு அகிலாண்டேஸ்வரிக்கு மூத்த மருமகளா வந்து வீட்ல ஏறி உட்காந்துப்பீங்க. அத நான் வாயில வரல வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுமாடி? நீ டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண கூடாது, இந்த போட்டியில ஜெயிக்க கூடாது. நான் உன்னை ஜெயிக்கவும் விட மாட்டேன். நில்லடி, அது மேல நில்லடி. வேண்டாம்மா, நான் டான்ஸ் பிராக்டிஸ் வேற பண்ணணும். ஏய், நீ பிராக்டிஸ் பண்ண கூடாதுன்னு தான் உன் கால் எடுத்து கல்லு மேல வைக்க சொல்றேன். இப்ப வைக்க போறியா இல்ல இந்த போனோட நான் அகில முன்னாடி போய் நிக்கவா? அம்மா வேண்டாம்மா, ப்ளீஸ்மா என்ன விட்டுருங்கம்மா. இப்ப நீ நான் சொல்ற மாதிரி இந்த கல்லு மேல ஏறி நிக்கலன்னா, நீ அங்க கிச்சனுக்குள்ள வந்து திருட்டுத்தனமா சமைச்சத இந்த போன் ஆதாரத்தோட நான் அகிலா கிட்ட போய் சொல்லுவேன். என்னடி, என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த கல்லு மேல ஏறி நிக்கிறியா இல்ல நீ அகிலா வார்த்தைக்கு கட்டுப்படாம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சத நான் அகிலா கிட்ட போய் சொல்லவா? வேண்டாம்மா, அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். உங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். ஆனா கால வேண்டாம்மா. என் உடம்புல வேற எங்க வேணாலும் சூடு வைங்க. ஏய், அகிலா வார்த்தைய மீறி நீ எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுக்கு அந்த கால்ல தானடி சூடு வைக்கணும். வேடி கால் எடுத்து. அம்மா ப்ளீஸ்மா, கால வேண்டாம்மா. என் கையில வேணா வச்சுக்கிறேன். உன் முகர கட்டிக்கு ஆப்ஷன் வேற. அடச்சி, கால் எடுத்து வை. இப்ப மரியாதையா கால் எடுத்து கல்லு மேல வைக்கிற. நீ பிராக்டிஸ் பண்ண கூடாது, போட்டியில கலந்துக்க கூடாது, அதுக்கு உன் கால் நல்லா இருக்கவே கூடாது. என்னடி ரொம்ப யோசிக்கிற? இப்ப நீ இது மேல ஏறி நிக்கிறியா இல்ல இந்த போனோட நான் அகிலா முன்னாடி போய் நிக்கவா? வேடி. அதெல்லாம் இருக்கட்டும், நீ உலக மகா கேடி. ஒரு கால்ல ஆடி பிராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவ. அந்த காலையும் எடுத்து வை. என்னடி போக்குற? வேடி அந்த காலை. சரி சரி,
கல்லெல்லாம் ஆறி போயிருக்கோம். சும்மா சீனை போடாத. புடி உன் மொபைல். என்ன மனச்சம்மா நம்ம வீட்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க போற வேகத்தை பார்த்தா டவுட்டா இருக்கு. அக்கா வர வீட்ல தண்ணி வந்துச்சு. அக்கா அக்கா வாடா கணேசா, சாட்ல வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்க்கா. ம். ஆமா, ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். போய் சொல்லாதக்கா. நான் கடைக்கு கிளம்பும் போது சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே தோசை சுட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப அந்த சந்தோஷத்தை உன்கிட்ட காணுமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, நீ கிளம்பு. நான் நம்ப மாட்டேன்க்கா. நான் வரும்போது அந்த வனஜம்மா நம்ம வீட்ல இருந்து அவசர அவசரமா கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. உண்மைய சொல்லுக்கா, வனஜம்மா எதுக்காக வந்தாங்க? உன்னை திட்டினாங்களா? அக்கா ஏன் கழுவுற? வனஜம்மா உன்னை அடிச்சாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நீ இப்ப மட்டும் என்கிட்ட சொல்லல, நான் பெரிய கிட்ட ஓடி போய் நீ எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லிடுவேன். ஏய் கணேசா, அப்படிலாம் எதுவும் பண்ணாத. நான் நடந்ததை சொல்றேன். இப்ப நீ நான் சொல்ற மாதிரி இந்த கல்லு மேல ஏறி நிக்கலன்னா, நீ அங்க கிச்சனுக்குள்ள வந்து திருட்டுத்தனமா சமைச்சத இந்த போன் ஆதாரத்தோட நான் அகிலா கிட்ட போய் சொல்லுவேன். அக்கா காலை காட்டுக்கா. ஏய் வேண்டாடா கணேசா, நீ விடுறா. நீ காலை காட்டுக்கா. பரவாயில்லடா. அக்கா நீ காலை காட்டுக்கா. என்னக்கா இது? பரவாயில்லடா. அந்த பொம்பளைக்கு மனசுல இருக்கணும் இருக்காக்கா. அது மனுஷியா இல்லாம இருக்குமா? விடுடா கணேசா. இத மட்டும் சும்மாவே விடக்கூடாதுக்கா. பெரிய கிட்ட சொல்லி அந்த பொம்பளை ரெண்டா ஒண்ணு பாக்குறக்கா. இதுக்கு தான் நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சேன். என்னக்கா பேசிட்டு இருக்க நீ? உனக்கு டான்ஸ் போட்டி இருக்கு, அதுல நீ ஜெயிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும்க்கா. காலையில ரொம்ப சூடு வச்சுக்கிட்டு எப்படிக்கா? இத பெரிய கிட்ட சொல்ல வேணாமா? நான் போய் சொல்றேன். ஐயோ கணேசா. என்னக்கா? டேய் கணேசா, இந்த விஷயத்த பெரியய்யா கிட்ட சொன்னா அவர் சும்மா இருக்க மாட்டாருடா. வனஜாமா மேல கோவப்படுவாரு. அகிலம்மா வரைக்கும் விஷயம் போகும். அதனால தேவையில்லாத பிரச்சனை தாண்டா. என்னால எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்ல, நான் போட்டியில கலந்துக்கிறது ஏற்கனவே அப்பாக்கு பிடிக்கல. அதனால இந்த விஷயத்த பெரியய்யா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லாம இருக்கிறதா நல்லது. உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன்டா. டே கணேசா, யார்கிட்டயும் சொல்லிடாத. பெரியய்யா. என்ன பார்வதி, எதை சொல்ல வேணாம்னு கணேசன் கிட்ட சொல்லிட்டு இருக்க?
என்ன அக்காவும் தம்பியும் எப்படி முழிக்கிறீங்க? அது வந்து பெரியா, என்னோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல அப்பா கிட்ட கையெழுத்து வாங்க மறந்துட்டேன். அதனால இன்னைக்கு லாஸ்ட் டேட். இன்னைக்கு நான் போனா என்னை வெளியே நிக்க வச்சிருவாங்கன்னு நான் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பெரியா. அதனால அக்கா அப்பாவோட கையெழுத்து எனக்கு போட்டு தந்தது. அதை தான் வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதான்னு சொல்லிட்டு இருந்தது. ஆ, பரவாயில்லையே, இந்த மாதிரி வேலைலாம் கூட பண்ணுவியா? கணேசா உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, நீ கிளம்பு. ஆ. பாய்க்கா. பாய் பெரியா. பாய் சார். பாய்ப்பா. சரி உட்கார் பார்வதி, உட்கார் ஷாம். பார்வதி, நீ டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்காக யூடியூப்ல இருந்து டான்ஸ் சம்பந்தமா ஒரு சில வீடியோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் பேசிக் ஸ்டெப்ஸ். ஆதி, தை தா தத்தி தை தகிட 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 தகி ஜும். ஐயோ ஆதி, ஓகேவா? செஞ்ச வரைக்கும் போதும். விளையாடுறியா? அப்போ டான்ஸ் பிராக்டிஸ் நீயே கொடுத்துறியா? நான் பாத்துக்கிறேன். கிளம்புங்க. ம். ஓகே. நல்லா அண்ணா பிடிக்காத இவனுக்கு. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோ. என்ன பண்ணி யோசிக்கிற? முதல்ல எல்லாம் தப்பா தான் வரும். அதெல்லாம் யோசிக்காத. பிராக்டிஸ் பண்ணி பண்ணி சரி பண்ணிக்கலாம். வா ஸ்டார்ட் பண்ணு. என்ன யோசிக்கிற? நீ எந்திரி. என்னாச்சு? உட்காரு. என்னாச்சு? அது வந்து கால்ல காயம் பட்டுச்சு. காயமா? என்ன காயம்? எப்படியாச்சு? காலை காட்டு. பதட்டப்படாதீங்க பெரியய்யா, சின்ன காயம்தான். நீ காயத்தை காட்டு. நெருப்புல சூடுபட்ட மாதிரி இருக்கு. எப்படியாச்சு? பெரியய்யா, தோசை சுட்டுட்டு சூடான தோசைக்கல்ல கீழே இறக்கி வச்சு மறந்துட்டு தெரியாம தோசைக்கல்ல மேல காலை வச்சுட்டேன். இல்ல, கண்டிப்பா இருக்காது. நீ அவ்வளவு கவனக்குறைவே வேலை செய்ய மாட்ட. என்னமோ நடந்திருக்கு. நீ என்கிட்ட உண்மையை மறைக்கிற. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இல்ல, நான் தான் தெரியாம தோசைக்கல்லு மேல காலை வச்சுட்ட பெரியய்யா, நம்புங்க. 2 காலையும் சூடுபட்டிருக்கு. அதான் நம்ப முடியல. நீ போட்டியில கலந்துகிட்டு ஆடக்கூடாதுன்னு உங்க அப்பா சூடு வச்சாரா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பெரியய்யா. அப்ப சித்தி நீ டான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பண்ணாங்களா?